ராமபிரானின் தெய்வ அம்புகள் தாடகையின் மைந்தர்களுள் ஒருவனை கடலில் வீசி மற்றொருவனை யமலோகத்திற்கு அனுப்பியது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் கம்பர் நம்மை ஒரு மாபெரும் களத்திற்கு அழைத்துச் சென்றார். முனிவர்கள் தளர்ந்து நின்ற வேளையில் கலங்காதீர் என்று அள்ளி அள்ளி அணைத்த ராமச்சந்திரமூர்த்தி தனது தெய்வ நாணைச்செவித்தலம் வரை இழுத்து அசுர கூட்டங்களை குருதிக் கடலாக்கி தலைகளை குன்றெனக் குவித்த காட்சியைக் கண்டோம். அந்தச் செயல் ராமபிரானின் வீரத்திற்கும் முனிவர்களை காக்கும் அவரது உறுதிக்கும் ஒரு சான்றாக அமைந்தது. இத்தகைய அற்புத காட்சியின் தொடர்ச்சியாக இந்த வேள்வியை இடையூறு செய்ய வந்த தலைமை அரக்கர்களின் கதி என்னாயிற்று என்பதை கம்பர் தன் அமுத வரிகளால் நமக்கு உணர்த்துகிறார். இதோ அடுத்த பாடல். திருமகள் நாயகன் தெய்வ வாளிதான். வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவரில் ஒருவனை கடலில் இட்டது. அங்கு ஒருவனை அந்தகபுரத்தின் உய்த்ததே. திருமகள் நாயகன் தெய்வ வாளிதான். ஆகா, என்ன ஒரு கம்பீரமான தொடக்கம்! திருமகள் நாயகன், ஆம், செல்வத்தின் தலைவி திருமகள், இலக்குமியின் கணவன். அந்த திருமாலை அன்றி வேறு யாரை சொல்வோம்? அத்தகைய திருவருள் கொண்ட ராமபிரானின் சாதாரணமான அம்பு இல்லை நண்பர்களே, தெய்வ வாளிதான். ஆம், அது ஒரு தெய்வீக அம்பு. அதன் முனை தீயவர்களை அழிக்க மட்டுமன்று, அண்ட சராசரங்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. அதை ராமபிரான் தன் கைகளில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள். அந்த தெய்வ அம்பு யாரை நோக்கி பாய்கிறது? வெறுவரு தாடகை அச்சத்தை விளைவிக்கும், உலகையே அச்சுறுத்தி நடுங்கச் செய்த அந்த படுபாவி தாடகை. அவளுக்கு பிறந்த வீரர்கள் என்று கம்பர் அங்கதமாய் நகைக்கிறார். சுபாகுவும் மாரீசனும் அல்லவா? முனிவர்களின் வேள்வியை சிதைக்க வந்த அந்த பெரும் அரக்கர்கள் இருவரில் ஒருவனை கடலில் இட்டது. அந்த தெய்வ வாளி தன்னை புறப்பட்ட கணத்திலேயே தன்னை குறிவைத்த ஒரு செயலை தீட்டிவிட்டது. அந்த இரு அரக்கர்களில் ஒருவனை, ஆம் மாரீசனை, கடலில் இட்டது சாதாரணமாக சொல்லவில்லை கம்பர். ஒரு அம்பு ஒருவனை எப்படி கடலில் இடும்? அங்கேதான் அந்த பேருருவக் காட்சியை கற்பனை செய்ய வேண்டும். ராமனின் வில்லிருந்து கிளம்பிய அம்பு அக்னி கொழுந்தாய் சீறி பாய்ந்து மாரீசனின் நெஞ்சில் தைத்து அவனை விண்ணில் தூக்கிச் சுழற்றி மேகங்களை ஊடுருவி கண்டங்கள் தாண்டி கடல்களுக்கு அப்பால் வெகு தூர கடலில் கொண்டு போய் வீசி எறிந்தது. அவன் மூச்சற்றவனாய் விழுந்தான், ஆனால் சாகவில்லை. ஒரு வகையில் இதுவும் ஒரு தண்டனைதான். நீ உயிருடன் இருந்தாலும் என் வேள்விக்கு இடையூறாய் இருக்க முடியாது என்று ராமபிரான் அவனுக்கு கொடுத்த ஒருவிதமான கருணை பிச்சை. அங்கு ஒருவனை அந்தகபுரத்தின் உய்த்ததே. ஆனால் மற்றவன் நிலை என்ன? அங்கேயே நின்ற மற்றவன் சுபாகுவின் கதி என்ன? அந்தகபுரத்தின் உய்த்ததே. அந்தகன் என்றால் யார்? யமதர்மராஜன் அல்லவா? ஆம், யமனின் நகரத்திற்கு நேராக கொண்டு போய் சேர்த்தது. ஒரு அம்பு கடலில் வீசுகிறது, இன்னொரு அம்பு உயிரை பறிக்கிறது. இது ராமனின் வில்லுக்கு மட்டுமே உரித்தான தனித்தன்மை அல்லவா? யமனை போல் அல்லாமல் ஒரு அம்பின் மூலமாகவே சுபாகுவின் உயிரை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் ராமபிரான். எத்துணை துல்லியமான வீரம், எத்துணை வேகமான செயல், எத்துணை உறுதியான நீதி! ஆம் நண்பர்களே, ராமனின் ஒரு அம்பின் செயலாற்றல் இப்படி இருக்கும் என்றால் அவரது 10,000 அம்புகளின் வீரம் எத்தகையதாய் இருக்கும் என்பதை கம்பர் தனது மொழியால் நம்முள் நிலைநிறுத்துகிறார். இப்படி முக்கிய தலைவர்களை அப்புறப்படுத்திய பின் மிஞ்சிய அரக்கர்களின் நிலை என்னவாயிற்று? அவர்கள் பயந்து நடுங்கி எப்படி ஓடினார்கள் என்பதை அடுத்த பாடலில் காண்போம்.